சமூக ஊடக பணியகம் வழியாக தூய இன்னாசியார் ஜெப ஐக்கியத்தின் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மக்களே, நாம் அனைவரும் சேர்ந்து இப்பொழுது கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிவிட்டு அவருடைய அன்பின் வார்த்தைகளை கேட்கவிருக்கிறோம். நாம் அனைவரும் இப்பொழுது கண்களை மூடி ஆவியானவரிடம், இயேசுவின் ஆவியானவரிடம், நமக்காய் கொடுக்கப்பட்ட துணையாளரிடம் ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்தை நம்மை ஒப்பு கொடுப்போம். தூய ஆவியே இப்போ வாருமே எங்கள் மத்தியிலே. தூய ஆவியே இப்போ வாருமே எங்கள் மத்தியிலே. அசைவாடுமே அசைவாடுமே எங்கள் வாழ்விலே. உடைத்திடுமே உருமாற்றுமே புது வாழ்வு தாருமே. இப்பம் உடைத்திடுமே உருமாற்றுமே புது வாழ்வு தாருமே. தூய ஆவியே இப்போ வாருமே எங்கள் மத்தியிலே. தூய ஆவியே இப்போ வாருமே எங்கள் மத்தியிலே. அசைவாடுமே அசைவாடுமே எங்கள் வாழ்விலே. உடைத்திடுமே உருமாற்றுமே புது வாழ்வு தாருமே. இன்பம் உடைத்திடுமே உருமாற்றுமே புது வாழ்வு தாருமே. பகைமைகள் மாற்றுமே மனக்கசப்புக்கள் நீக்குமே. பகைமைகள் மாற்றுமே மனக்கசப்புக்கள் நீக்குமே. அன்பினை பொழிந்து அருளினை ஈந்து அமைதியை தாருமே. இப்போ அன்பினை பொழிந்து அருளினை ஈந்து அமைதியை தாருமே. தூய ஆவியே இப்போ வாருமே எங்கள் மத்தியிலே. தூய ஆவியே இப்போ வாருமே எங்கள் மத்தியிலே. அசைவாடுமே அசைவாடுமே எங்கள் வாழ்விலே. உடைத்திடுமே உருமாற்றுமே புது வாழ்வு தாருமே. புது வாழ்வு தாருமே புது வாழ்வு தாருமே. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. இந்த உலகத்திலே நாங்கள் வாழும்படிக்கு, மறு வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களுக்காக அன்பு இயேசு கிறிஸ்துவின் ஆவியை அவர் எங்களுக்காய் விட்டு சென்றாரே. தூய ஆவியானவரே, நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கு விடுதலை உண்டு என்ற அந்த உயிருள்ள வார்த்தைக்காய் நன்றி அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற எங்கள் ஒவ்வொரு இருதயங்களையும் உங்க பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். தூய ஆவியானவரே, எங்கள் பகைமைகள் மாறி இந்த தவக்காலத்தில் நாங்கள் ஒற்றுமையோடும்
அன்போடும் வாழும்படிக்கு உங்க பரிசுத்த அன்பை எங்க உள்ளங்களுக்குள்ளே தாங்க ஆவியானவரே. உங்க வழியாகத்தான் கடவுளுடைய அன்பு எங்கள் உள்ளங்களுக்குள்ளே பொழியப்படுகிறது என்று சத்திய வேத வசனம் சொல்லுகிறபடியால் நாங்கள் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். தூய ஆவியானவரே, எங்க இருதயத்துக்குள்ள வாங்க, எங்களுக்கு மறு வாழ்வு தாங்க ஆவியானவரே. ஒப்பு கொடுக்கிறோம், எங்க வாழ்வை மாற்றுங்க, புது வாழ்வு தாங்க. இயேசுவையே எந்நேரம் நாங்கள் நோக்கி வாழும்படிக்கு, அவர் கரம் பிடித்து வாழும்படிக்கு, அவர் எங்களுக்கு விட்டு சென்ற தூய ஆவியானவராம் உம் துணையை பெற்று அனுதினமும் அவரோடு இணைந்து வாழும்படி எங்களுக்கு உங்க அருளை தாங்க. தூய ஆவியானவரே, ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களையும், வாழ்க்கை முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென், ஆமென். அன்பு மக்களே, தொடர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கின்றேன் தேவா, உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கின்றேன் தேவா, போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வணங்குகிறேன், போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வணங்குகிறேன். என்னை கை தூக்கிவிட்டீ, எருதிரி முன் வெற்றி தந்தீ, என்னை கை தூக்கிவிட்டே, எதிரியின் மேல் வெற்றி தந்தே, உதவி தேடி வந்தே, உடல் சுகம் தந்தீரையா, உதவி தேடி வந்தே, உடல் சுகம் தந்தீரையா, புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து கொண்டாடுவே, புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து கொண்டாடுவே. உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கின்றேன் தேவா, உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கின்றேன் தேவா, போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வணங்குகிறேன், போற்றி புகழ்கிறேன், வாழ்த்தி வணங்குகிறேன், வாழ்த்தி வணங்குகிறேன், வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றிப்பா, பரிசுத்த தகப்பனே உமக்கு நன்றி. இயேசு இரட்சகரே உமக்கு நன்றி அப்பா. தூய துணையாளரே, பரிசுத்த ஆவியானவரே, மூவரு தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. உங்களை துதித்து பாட ஆராதிக்க எங்களுக்கு பலன் தந்தீங்கப்பா. நன்றிப்பா, நன்றி இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க சுகம் கொடுப்பதற்காய் உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. உங்க அன்பின் வார்த்தைகளால் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. அப்பா, உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை இன்னும் உறுதிப்பட செய்யுங்க ஆண்டவரே. எங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க அறிந்திருக்கீங்கப்பா. எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்க. முழுமையாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்க அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இந்த வேளையிலும் பவளம் சமூக ஊடகம் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே, அதாவது 8/4/2025 செவ்வாய்க்கிழமையாகிய இந்த நாளிலே
திருப்பலியில் இடம்பெற்ற வாசகங்களை மையமாக கொண்டு இறை செய்தி நமக்கு ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது. யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 21 முதல் 30 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் அதை தனியாக தியானித்துக் கொள்ளுங்கள். ஆனால் நான் அதிலே குறிப்பிட்ட சில காரியங்களை உங்களுக்கு உணர்த்துகிறேன். இந்த பகுதியிலே ஆண்டவர் விரும்புவது என்னவென்று சொன்னால், யூதர்கள் தன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். இந்த 21 முதல் 30வது வரை உள்ள பகுதியிலே 30வது வசனத்திலே அவர் இவற்றை எல்லாம் சொன்னபோது பலர் அவரிடத்திலே நம்பிக்கை கொண்டனர் என்று அந்த வார்த்தை அங்கே சொல்லுகிறது. ஆண்டவர் சில காரியங்களை எடுத்து சொல்லுகிறார். அந்த சொல்லுகின்ற காரியங்கள் எல்லாம் எண்ணாகமும், அதாவது முதல் வாசகம் எண்ணாகமும் புஸ்தகத்திலே, எண்ணிக்கை புஸ்தகத்திலே 21வது அதிகாரத்திலே 4 முதல் 9 வரை உள்ள அந்த காரியங்களை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அந்த பகுதியில் இருந்தது என்னன்னு சொன்னால், இஸ்ராயேல் ஜனங்கள் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக முறுமுறுக்கின்றார்கள். வழி நடத்துகின்ற ஆண்டவரையும் அவர்களை வழிநடத்துவதற்காக கொடுக்கப்பட்ட மோசேயையும் அவர்கள் எதிர்த்து முறுமுறுக்கின்ற பொழுது அங்கே கொள்ளிவாய் பாம்புகள் வந்து அனைவரையும் கடித்து அநேகர் மாண்டு போகிறார்கள். இன்னும் சிலர் அவஸ்தையில் இருக்கிறார்கள். அப்பொழுது மக்கள் எல்லாம் உணர்ந்து புலம்புகிறார்கள். எங்களுடைய குற்றத்தின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை இங்கே ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து அவர்கள் ஆண்டவரிடத்திலும் மோசே இடத்திலும் கதறுகிறார்கள். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், வெண்கலத்தினால் ஒரு பாம்பை செய்து அதை கோலில் உயர்த்து அந்த பாம்பை பார்க்கின்ற யாவரும் விஷத்தன்மை முறிந்து அவர்கள் பிழைத்து கொள்வார்கள் என்ற உண்மையை ஆண்டவர் அறிவிக்கிறார். அதன்படி நம்பிக்கையோடு அவர்கள் அந்த வெண்கல பாம்பை பார்த்து அவர்கள் பிழைத்து கொள்கிறார்கள், வாழ்வை பெற்றுக்கொள்கிறார்கள். இங்கேயும் ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றைக்கு இருந்த அந்த இருக்கின்றவர் நானே என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்திலே சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் அவர்கள் பாவத்தினால் எவ்வாறு வாழ்வை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை 23, 24வது வசனங்களிலே அவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடத்திலே சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாக சாவீர்கள் என்று இயேசு அங்கே எடுத்து சொல்லுகிறார். அதாவது நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், மனிதர்களாகிய நாம் அனைவரும் கீழிருந்து வந்தவர்கள். எதற்காக அப்படி அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், தொடக்க நூல் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி, மண்ணில் இருந்துதான் மனிதன் உருவாக்கப்பட்டதனால் மண்ணினுடைய எல்லா தன்மைகளும் மனிதனுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. முதல் மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்தான். அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது 1 கொரிந்தியர் 15:48 பவுலடியார் சொல்லுகிறார், மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர் என்று சொல்லி. ரோமையர் 5:12 அதே பவுலடியார் சொல்லுகிறார், ஒரே ஒரு மனிதன் வழியாக பாவம் இந்த உலகத்திலே நுழைந்தது, அந்த பாவத்தின் வழியாக சாவு வந்தது என்று சொல்லுகிறார். ஆக மண்ணிலிருந்து தோன்றிய மனிதனுக்குள்ளே பாவம் அது விதைவிட்டு முளைத்து பரவி விட்டதனாலே அந்த மண்ணை சார்ந்த மனிதனுக்கு, பாவம் நிறைந்த மனிதனுக்கு விடிவு வேண்டும், வாழ்வு வேண்டும், அவனுடைய வாழ்விலே ஒளியேற்றப்பட வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் அந்த 23வது வசனத்திலே சொல்லுகிறார்,
நான் மேலிருந்து வந்தவன், இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல என்று அவர் சொல்லுகிறார். அது எப்படி நிகழ்ந்தது என்று சொன்னால், அன்னை மரியாவை கபிரியேல் தூதர் லூக்கா நற்செய்தியிலே 1வது அதிகாரத்திலே அவர் சந்திக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், மூலமாக மீட்பர் பிறக்க வேண்டும் என்ற செய்தியை அன்னை மரியாளுக்கு கொடுக்கின்ற வேளையிலே அன்னை மரியாள் இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்று சொல்ல, வானதூதர் அவருக்கு பதில் கொடுக்கிறார், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளுடைய வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது என்று சொல்லி. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூயவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூயவராக இருப்பதனால் அவரை நம்பி வாழ்க்கையிலே அவரோடு இணைந்து கொள்கின்ற ஒவ்வொருவரும் தூயவர்களாக மாறுகிறார்கள். ஆகவேதான் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை நம்புங்கள் என்று ஆண்டவர் வேண்டுகோள் விடுக்கிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே 48வது வசனத்திலே பின்பகுதி இப்படி சொல்லுகிறது, விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர் என்று சொல்லி, அந்த விண்ணை சார்ந்த மனிதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை போல நாமும் தூயவர்களாக பரிசுத்தர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை நம்ப வேண்டும். அவரை நம்புகின்ற பொழுது, ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்மை தூயவர்களாக மாசற்றவர்களாக அவர் உருமாற்றுகிறார். ஆகவேதான் பவுலடியார் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 21வது வார்த்தையிலே சொல்லுகிறார், அவர் தமது ஆற்றலால், அதாவது இயேசு தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும், அனைத்தையும், அதாவது ஊனியல்பு சார்ந்த அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசுவை வாழ்விலே ஏற்றுக்கொண்டு அவரை நம்முடைய உள்ளத்திலே ஆவியானவராக வலம் வரச் செய்கின்ற பொழுது நாம் அவருடைய மாட்சிக்குரிய சாயலாக நாம் மாற்றமடைவோம். ஆகவே இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். வாழ்நாள் முழுவதும் அவரை நம்பி நாம் செயல்படுவோம். கண்களை மூடி ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ஒரே கோரிக்கை நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் என்னாகமத்திலே உள்ள வாசகத்தை பார்க்கின்ற பொழுது உம்மை நோக்கி பார்த்தவர்கள், வெண்கல பாம்பை நோக்கி பார்த்தவர்கள் யாவரும் ஆண்டவரே அவர்கள் பிழைத்து கொண்டார்கள். அதே போல நாங்களும் பாவத்தினாலே கரைபட்டு கடிபட்டு எங்கள் வாழ்க்கையிலே தீமையான பல துன்பமான காரியங்களுக்குள்ளே நாங்களும் சிக்கிக்கொண்டு தவிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அதிலிருந்து விடுபட ஆண்டவரே உம்முடைய அன்பை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்று உம்மீது நம்பிக்கை வைத்து நீர் தருகின்ற அந்த விடுதலையினாலே நாங்கள் மீட்பு பெற எங்களை ஆசீர்வதியும், எங்களை காத்துக்கொள்ளும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுவின் திருப்பெயரில் மன்றாடுகிறோம் நல்ல தந்தையே, ஆமேன்.